எல்லாருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி ஆல்ரெடி கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதில் நான் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம் மட்டும் நான் டெஸ்ட் சீரிஸ் லான்ச் பண்ண போகிறாங்க. ஓகேண்ணா, 300 மார்க்ஸ், 200 கொஸ்டின்ஸ், 300 மார்க்ஸ். உங்களுக்கு இது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட். ஓகேண்ணா, பேப்பர் 2. ஓகேண்ணா. ஸோ இப்போ என் நேம் ராஜேந்திரா. நான் வந்துட்டு உங்களுக்கு ஃபுல்லா இந்த சிலபஸ் ஓவர்வியூ ஃபர்ஸ்ட் சொல்ல போறேன். இது ஓன்லி டிகிரி ஸ்டாண்டர்ட். ஓகேண்ணா, டிகிரி ஸ்டாண்டர்ட் ஏஐ போஸ்ட்டுக்கு மட்டும்தான் நான் சொல்ல போறேன். ஓகேண்ணா, ஃபர்ஸ்ட் யூ டிஸ்கஸ் அபவுட் ஏஐ போஸ்ட் ஒன்லி. ஓகேண்ணா, ஃபர்ஸ்ட் நான் சிலபஸ் ஓவர்வியூ சொல்லிட்டு அதுக்கப்புறம் எப்படி ஷெட்யூல் லான்ச் பண்ண போறாங்க, எவ்வளோ நாளில் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு சிலபஸ், நெக்ஸ்ட் மார்க் டெஸ்ட், ஃபுல் லென்த் மார்க் டெஸ்ட், ரியல் எக்ஸாம் எப்படி இருக்கு அப்படிதான் நீங்க அட்டென்ட் பண்ண உங்களுக்கு ஈஸியாக கிராக் பண்ண முடியும். எங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு எப்படி கிராக் பண்ணலாம்னு. ஓகேண்ணா, நீங்க என் மேல நம்பிக்கை வச்சுட்டு நீங்க ஹாப்பியா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஃபார் டே நான் ஷெட்யூல் தரேன் உங்களுக்கு, எப்படி டெஸ்ட் சீரிஸ் லான்ச் பண்ண போறாங்க, எந்தெந்த நாள்ல எந்த எக்ஸாம் வரப்போகுது உங்களுக்கு ஆன்லைன்ல. இது எல்லாமே உங்களுக்கு QNQ எக்ஸாம்ஸ் இந்த பிளே ஸ்டோர்ல ஆப்ல டவுன்லோட் பண்ணுங்க. அதுல எல்லாமே டெஸ்ட் சீரிஸ் அப்லோட் பண்ணுவாங்க. ஓகேண்ணா, ஃபர்ஸ்ட் சிலபஸ் ஓவர்வியூ பார்க்கலாம். சிலபஸ் ஓவர்வியூல ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ், எலக்ட்ரிக்கல் உங்களுக்கு 10 யூனிட் இருக்கு டெக்னிக்கல் பேப்பர்ல. எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ், எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ், பவர் சிஸ்டம், மெஷர்மெண்ட்ஸ், கண்ட்ரோல் சிஸ்டம், அனலாக் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ், ரினியூவபிள் எனர்ஜி சோர்சஸ், எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ், பவர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டிஜிட்டல் ப்ராசஸ் அண்ட் மைக்ரோ கம்யூனிகேஷன்ஸ். ஓகேண்ணா, இதுல நான் என்ன சொல்ல போறதுன்னா, நம்ம டெக்னிக்கல் எக்ஸாமும் இங்க பாருங்க. எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ், எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ் 25 கொஸ்டின்ஸ், 25 கொஸ்டின்ஸ். Total exam will come around 50 questions. Total marks will be 70 marks. Only these two subjects if you read, you can achieve, you can get around 70 marks. Next, power system only 45 marks. Measurements and instrumentations 30 marks. 20 questions for 30 marks. Okay na. Next, controls and unlock ரெண்டு சேர்த்து 45 மார்க்ஸ் வரும். ஓகேண்ணா, நீங்க இந்த 6 சப்ஜெக்ட்னா this if you prepare thoroughly with the 6 subjects, you will easily get 190. Approximately you have to get at least 150 marks. Okay na, approximately you will get 150 marks. Next, renewable energy sources, electromagnetic field, power electronics and digital process communication. இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டி. பட் இதுல வந்துட்டு ரெனியூவல் எனர்ஜி ரிசோர்சஸ் இந்த டாபிக்ல உங்களுக்கு ரெண்டு டாபிக்ஸ் இருக்கு. சோலார், விண்டு. இதுல செப்பரேட்டா உங்களுக்கு MCQ தர மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ், அது நீங்க ப்ரிப்பேர் பண்ணா கரெக்டா போகுது. 25ல அட்லீஸ்ட் 15 கொஸ்டின். இந்த டெஸ்ட் சீரிஸ் உங்களுக்கு ஒன்லி டெக்னிக்கல் செகண்ட் பேப்பர் 2 மட்டும் தான். ஓகேண்ணா, 200 கொஸ்டின்ஸ், 300 மார்க்ஸ். எக்ஸாம்பிள் எழுதிட்டு பாருங்க. This is the example. 23rd 6 25 மீன்ஸ் நாளைக்கு எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ் பேசிக்ஸ் டாபிக் 30 கொஸ்டின்ஸ் வரும். 25 மினிட்ஸ் டைம் கொடுப்பாங்க. எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் டாபிக் 30 கொஸ்டின்ஸ் வரும், 25 மினிட்ஸ். பவர் சிஸ்டம்ஸ் ஜென்ரேஷன்ல 30 கொஸ்டின்ஸ் வரும், 25 மினிட்ஸ். நீங்க கரெக்டா இந்த 3 எக்ஸாம்ஸ் அட்டெம்ப்ட் பண்ணுங்க. நான் அடுத்த நாள் உங்களுக்கு வந்துட்டு வீடியோ சொல்யூஷன் தரேன். மீன்ஸ் ஈச் கொஸ்டின் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேண்ணா, ஃபார் எக்ஸாம்பிள் டெஸ்ட் இதுல 30 கொஸ்டின்ஸ் இருந்தா 30ல ஒரு 10 ஃபார்முலா பேஸ்டு, கொஞ்சம் கான்செப்ட் பேஸ்டு எல்லாமே இருக்கு. அதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஐ வில் எக்ஸ்பிளைன் ஈச் அண்ட் எவ்ரி கொஸ்டின். உங்களுக்கு அதுக்கு மீறி ஏதாவது டவுட்ஸ் இருந்தா வாட்ஸ்அப்ல நீங்க போட்டோ எடுத்து அனுப்பிச்சுன்னா போதும், நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் அது போர்ட்ல. ஓகேண்ணா, நான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதிட்டு பாஸ் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. ஸோ உங்களுக்கு எந்த டவுட்டும் கிடையாது, நான் எல்லாமே கிளியர் பண்றேன் உங்களுக்கு. ஓகேண்ணா, ஜஸ்ட் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. டெய்லி ஃபாலோ பண்ணிட்டு இந்த வீடியோஸ் கிளாஸ் நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் ஆகும். ஓகேண்ணா, July 3rd பிஃபோர் July 3rd. ஓகேண்ணா, இந்த 3 சப்ஜெக்ட்ஸ் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ், எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ், பவர் சிஸ்டம்ஸ் செகண்ட் டே பாருங்க. அதுக்கப்புறம் 25th ஜூன் தியரம்ஸ் செகண்ட் டாபிக். எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ்ல செகண்ட் டாபிக், எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ்ல செகண்ட் டாபிக், பவர் சிஸ்டம்ல செகண்ட் டாபிக்.
இந்த மாதிரி நானும் 5 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணிட்டேன். ஒரு சப்ஜெக்ட்னையும் 5 டைம்ஸை பிரேக் பண்ணிட்டு எக்ஸாம் செப்பரேட் கனெக்ட் பண்ணால் உங்களுக்கு அந்த கிரிப்னஸ் வரும். ஸோ இப்படி தான் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகேண்ணா, உங்களுக்கு இந்த டெஸ்ட் சீரீஸு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் நான் வீடியோ சொல்யூஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக கிடைக்கும். ஓகேண்ணா, இந்த சேனல் வந்துட்டு QNQ எக்ஸாம்ஸ் ப்ளே ஸ்டோர் నుంచి டவுன்லோட் பண்ணுங்க ஆப்பு. இதில் டெஸ்ட் ஒன்று அப்லோட் ஆகிட்டே வரும் டே வைஸு. ஸோ நீங்கள் எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ண அப்புறம் வீடியோ சொல்யூஷன்ஸும் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகேண்ணா, QNQ எக்ஸாம்ஸில் நீங்கள் பண்ணுங்க. யூடியூப் சேனலு டிஸ்கிரிப்ஷன்ஸில் உங்களுக்கு லிங்க் தருவாங்க. உங்களுக்கு சிலபஸ் பிபிடி இன்னைக்கு அப்லோட் பண்ணுவாங்க. சிலபஸ் பிபிடி டோட்டலா. ஓகேண்ணா, ஓகே, தேங்க்யூ. இப்போ நம்ம ரெனியூவல் எனர்ஜி ரிசோர்சஸ் அண்ட் ஸ்டோரேஜ் டிவைசஸ், இது 25 மார்க்ஸ் வரும். மேக்ஸிமம் 25 கொஸ்டின்ஸ் வரும், அரௌண்ட் 38 மார்க்ஸ். ஓகேண்ணா, இது இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் எலக்ட்ரிக்கல் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ், எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் ஆர் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ், பவர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டிஜிட்டல் ப்ராசஸர் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ், இதெல்லாம் சேர்த்து ஒரு அரௌண்டு 30-40 கொஸ்டின்ஸ். ஓகேண்ணா, ஃபர்ஸ்ட் நீங்க டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ்ல 200 கொஸ்டின்ஸுக்கு 200 கொஸ்டின்ஸ் 300 மார்க்ஸ். அட்லீஸ்ட் நீங்க ஒரு 220 மார்க்ஸ் கெயின் பண்ணா நீங்க கண்டிப்பா செலெக்ஷன் ஆகும். ஓகேண்ணா, டெக்னிக்கல்ல நீங்க 220 மார்க்ஸ் கெயின் பண்ணா கண்டிப்பா செலெக்ஷன் ஆகும். இதுக்கு வழி என்னன்னா, இட் இஸ் பாசிபிள் ஸ்கோர். which subject you have to refer to pass this one? Electrical circuits, missions, electrical missions, third power systems, fourth control system, fifth measurements, electrical electronics. 5 topics படிச்சுனா உங்களுக்கு 200 மார்க்ஸ் வரும். ஓகேண்ணா, இது லைட்டாக படிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக 200 மார்க்ஸ் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். நான் இப்போ உங்களுக்கு டெஸ்ட் சீரீஸ் எப்படி இருக்கு இந்த இன்ஸ்டியூட்ல QNQ எக்ஸாம்ஸ்ல உங்களுக்கு டெஸ்ட் சீரீஸ் எப்படி கனெக்ட் பண்ண போறாங்க அது சொல்றேன். டெஸ்ட் சீரீஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு எக்ஸாம்பிள் அந்த சப்ஜெக்ட் எடுத்துட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ், ஓகேண்ணா, எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ் இது 5 டாபிக்ஸா நான் டிவைட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் டாபிக் வந்துட்டு பேசிக்ஸ், செகண்ட் டாபிக் வந்துட்டு தியரம்ஸ், தேர்ட் டாபிக் வந்துட்டு ஸ்டடி ஸ்டேட் அனாலிசிஸ், ஃபோர்த் டாபிக், ஃபிஃப்த் டாபிக். ஃபோர்த் டாபிக் வந்துட்டு ரெசோனன்ஸ், 2 port நெட்வொர்க், டிரான்சியன்ஸ். ஃபிஃப்த் வந்து பவர் கால்குலேஷன்ஸ், ரியல் பவர், ரியாக்டிவ் பவர், அப்பரண்ட் பவர், சம்திங் 3 phase பவர்கள். டோட்டல் உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ் 25 கொஸ்டின்ஸ் வரும். 25 கொஸ்டின்ஸ் வில் கம். நான் 5 பார்ட்ஸாக டிவைட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ், அரௌண்ட் பேசிக்ஸில் ஒரு 6 கொஸ்டின்ஸு, தியரம்ஸ் ஒரு 3 கொஸ்டின்ஸு, ஸ்டடி ஸ்டேட்டில் ஒரு 6 கொஸ்டின்ஸு, இது 5. ஓகேண்ணா, ரெசனன்ஸ் ஆர் டிரான்சியன்ஸ் அண்ட் 2 portல 5, பவர் கால்குலேஷன்ஸ் ஒரு 5 வரும். டோட்டலாக 25 கொஸ்டின்ஸ். இந்த டெஸ்ட் சீரிஸ் எப்படி இருப்பாங்கன்னா, உங்களுக்கு 4 நிமிஷம் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு தான் ஸ்டார்ட். உங்களுக்கு இந்த டேட்ல எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ் டாபிக் உங்களுக்கு பேசிக்ஸ் 30 கொஸ்டின்ஸ். ஓகேண்ணா, 25 minutes டைம்.
டாபிக் வைஸ் உங்களுக்கு அப்லோட் ஆகும். கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட். ஓகேண்ணா, ஆப்ல அப்லோட் ஆகும். ஆப் நேம் வந்துட்டு QNQ எக்ஸாம்ஸ் ஆப். ஓகேண்ணா, இதில் நீங்கள் ப்ளே ஸ்டோர் నుంచి டவுன்லோட் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு TNPSC AAன்னு ஒரு காலம் வரும் கோர்சஸில். அதை நீங்கள் கிளிக் பண்ணால் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு நாளைக்கு அப்லோட் ஆகும். பேசிக்ஸு 30 questions 25 minutes. நெக்ஸ்ட்டு 24 இல்லை, ஒன் டே பை டே எக்ஸாம். ஓகே, 25 June 25. ஓகேங்களா, 6 and 25. நெக்ஸ்ட் டாபிக் தியரம்ஸ். 30 questions. இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு 5 daysல டோட்டலாக எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ் முடிச்சிருவாங்க. உங்களுக்கு எப்படி ஷெட்யூல்னா, நான் PPT ரிலீஸ் பண்ண போகிறேன். 3 சப்ஜெக்டை சைமல்டேனியஸாக உங்களுக்கு வரும். ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ், பவர் சிஸ்டம், மிஷின்ஸ். இது 3 சேர்த்தே உங்களுக்கு வெயிட்டேஜ் ரொம்ப அதிகம். 25, 25, 30. ஓகேண்ணா, 80 questions. 80 into 1 அரௌண்ட் 120 மார்க்ஸ். ஓகேண்ணா, இந்த 120 மார்க்ஸ்க்கு நான் ஜூலை 3 முடிச்சிடா. ஜூலை 3 பர் டே ஈச் சப்ஜெக்ட் నుంచి ஒரு டெஸ்ட் வரும். எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ் నుంచి ஒரு 30 மார்க்ஸ் டெஸ்ட், எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ் నుంచి 30 மார்க்ஸ், அது 30 கொஸ்டின்ஸ், பவர் சிஸ்டம்ஸ் ஒரு 30 கொஸ்டின்ஸ். டோட்டலாக 90 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு அப்லோட் ஆகும். இப்போ 23 நாளைக்கு, அடுத்த நாளில் ஒரு நாள் கேப் விட்டுட்டு அடுத்த நாளில் 90 கொஸ்டின்ஸ். இப்படி உங்களுக்கு சப்ஜெக்ட் வைஸாக நான் ரிலீஸ் பண்ணுறேன். நீங்கள் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ் பேசிக்ஸ் படிச்சுட்டு உடனே அந்த எக்ஸாம் எழுதுங்க. அதே மாதிரி மிஷின்ஸில் 4 மிஷின்ஸ் இருக்குது நமக்கு, டிரான்ஸ்ஃபார்மர் அந்த மாதிரி. நீங்கள் டிரான்ஸ்ஃபார்மர் கொஞ்சம் ரிவிஷன் பண்ணிவிட்டு அதில் ஒரு எக்ஸாம் அட்டென்ட் பண்ணுங்க. ஓகேண்ணா, இந்த மாதிரி நீங்கள் அட்டென்ட் பண்ணால் உங்களுக்கு PPT நான் லிங்க் தரேன். இந்த வீடியோ கீழே யூடியூப்ல போடுவாங்க. இப்போ அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த ஷெட்யூலில் ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு கிளியர் ஆகும். டோட்டலாக அரௌண்ட் ஜூலை 20க்கு ஃபர்ஸ்ட் மார்க் டெஸ்ட் 1. ஓகேண்ணா, இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிட்டு ஜூலை 31க்கு உங்களுக்கு 5th மார்க் டெஸ்ட். 5 போதும், 5th மார்க் டெஸ்ட். ஓகேண்ணா, மார்க் டெஸ்ட்னா 200 questions 300 marks. ஓகேண்ணா, ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் TNPSC AE எக்ஸாம் எப்படி இருக்கா சேம் அதே மாதிரி உங்களுக்கு கனெக்ட் ஆகும். நான் மேக்ஸிமம் கான்செப்டை ரிப்பீட் பண்ண மாட்டேன். உங்களுக்கு எது இம்பார்ட்டன்ட் அதை மட்டும் நான் டம்ப் பண்ணிட்டு அப்படியே எக்ஸாம்ஸ் கொடுக்க மாட்டேன். உங்களுக்கு கரெக்டாக எது தேவைப்படுது அதை சொல்கிறேன். உங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் நிச்சு அட்லீஸ்ட் 150 questions இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வரும். ப்ளஸ் நீங்கள் மார்க் டெஸ்ட் எழுதுனா ஒரு 10 questions எக்ஸ்ட்ரா வரும். ஒரு அரௌண்ட் 200 questions. நீங்கள் கான்செப்ட் தரவா இருந்தால் ஈஸியாக நீங்கள் ட்ராக் பண்ணலாம். ஓகேண்ணா, ஓகே, தேங்க்யூ.